வணக்கம். மோட்டிவேஷனல் டாக் பள்ளி மாணவர்களிடையே, கல்லூரி மாணவர்களிடையே ஏதாவது பலன் தருமா என்றால் அது பெரிய பலன் எதுவும் தராது. அது ஒரு உந்துதல் தான், அது ஒரு கண் திறப்பு தான். ஆனால் அதுவே வளர்ச்சி அல்ல, வளர்ச்சிக்கான வழி அல்ல. அப்போது மாணவர்களுக்கான வளர்ச்சி என்றால் என்ன? அதுதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை வளர்ச்சி. இந்த ஆளுமை வளர்ச்சியை கல்வி நிறுவனங்கள் தவறுவதால் தான் பெரிய மதிப்பெண்கள் எடுத்துக்கூட பலரும் வேலையில் சேர முடியவில்லை. நேர்முக தேர்வில், கலந்தாய்வில், அதாவது இன்டர்வியூ அண்ட் குரூப் டிஸ்கஷனில் அவர்களால் மிளிர முடியவில்லை. அவர்களால் தங்கள் திறன்களை வெளிக்கொண்டு காட்ட முடியவில்லை. பல வேலைகள் தனியார் நிறுவனங்களில் இருக்கிறது, பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆனால் தகுதியான மாணவர்கள் இல்லை, தகுதியான இளைஞர்கள் இல்லை. நான் பல்லாயிரம் பேரை இன்டர்வியூ, நேர்முக தேர்வு செய்திருக்கிறேன். குரூப் டிஸ்கஷன், கலந்தாய்வில் மதிப்பிட்டு இருக்கிறேன். இது வெட்ட வெளிச்சமாக தெரியும் ஒரு உண்மை. இந்த ஆளுமை வளர்ச்சியில் எந்த கல்லூரிகள் அல்லது முக்கிய பள்ளிகளிலிருந்தே தொடங்கலாம், ஒரு 8வது 9வதிலிருந்தே தொடங்கலாம். இவர்கள் இதில் கவனம் செலுத்தினால் மட்டும்தான் மாணவர்களை சரியான முறையில் உருவாக்க முடியும். சரி, இந்த ஆளுமை வளர்ச்சி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்களே, அது என்ன? வாட்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்? திறன்கள் மற்றும் பண்புகள், ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் தான் பர்சனாலிட்டி என்கிறோம், ஆளுமை என்கிறோம். அப்போ என்ன திறன்கள்? திட்டமிடல், தலைமை திறன், உருவாக்கு திறன், தட் இஸ் கிரியேட்டிவிட்டி, லீடர்ஷிப், பழகுத்திறன், IPR, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், தொடர்பு திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், டீம் பில்டிங் ஸ்கில்ஸ், டீம் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே போல் ஆட்டிடியூட்ஸ், இனிஷியேட்டிவ், திடத்தன்மை, தட் இஸ் அசர்ட்டிவ்னஸ், எம்பதி, பிற நிலையிலிருந்து பார்ப்பது. இப்படி திடத்தன்மைக்கு அசர்ட்டிவ்னஸ், இனிஷியேட்டிவ்க்கு தன்முனைப்பு தமிழில். இப்படி ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் வளர்க்க தான் அவர்கள் உண்மையான ஒரு ஆளுமையோடு ஒரு சாதனை மனிதர்களாக வளர முடியும். எல்லா ஆட்டிடியூட்ஸும், எல்லா திறன்களும் எல்லாரிடமும் இருக்க வேண்டும் என்பது இல்லை. வேலைக்கு ஏற்ப, அந்த பதவிக்கேற்ப அந்த திறன்கள் இருந்தால் போதுமானது. ஒரு மருத்துவர், அவர் தலைமை திறன், அதாவது ஒரு துறையின் தலைமை எடுக்கவில்லை, அவர் வெறும் மருத்துவராக இருக்கிறார், வெறும் ஆராய்ச்சியாளராக இருக்கிறார், துறை தலைவராக இல்லை, ஒரு டீம் லீடராக இல்லை என்றால் அவர்களுக்கு தலைமை திறன் கூட தேவையில்லை. அவர்களுக்கு என்ன தேவை? அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ், இப்படி சொல்லிக்கொண்டு போகலாம். இப்படியான திறன்களை கண்டறிந்து அதை அவர்களிடம் வளர்க்க வேண்டும். கண்டறிந்து நான் குறிப்பிடுகிறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ளூர சில திறன்கள் இருக்கும். இதை கல்வி நிறுவனங்கள் செய்வதில்லை. இதற்கான பயிற்சிகளை நீங்கள் கல்லூரி மற்றும் பள்ளிகள் செய்தால் மட்டும்தான் உங்கள் மாணவர்களை பெரிய அளவில் நீங்கள் வளர்த்தெடுக்க முடியும். பெரும் ஆளுமைகளாக, பெரும் சாதனையாளர்களாக இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். வெறும் மோட்டிவேஷனல் டாக் கண்டிப்பாக பலன் தராது, ஒரு கண் திறப்பு, அவ்வளவுதான். என்னுடைய ஆளுமை வளர்ச்சி புத்தகத்தில் இதனை மிக தெளிவாக, விரிவாக பயிற்சிகளுடன் நான் கொடுத்திருக்கிறேன். நண்பர்களே, சரி, இன்றைய கல்வி திட்டங்கள் இந்த ஆளுமை வளர்ச்சிக்கு பதிலாக என்ன செய்கிறது? நான் ஆளுமை
வளர்க்காமல் அதற்கு எதிராக செயல்படுகிறது என்பதுதான் வேதனை. என்ன வேதனை? ஏன்? எப்படி? நீங்கள் ரிட்டன் டெஸ்ட், நீங்கள் வைக்கும் நீட் முதல் எல்லா போட்டித் தேர்வுகளும் வெறும் எழுத்து தேர்வுகள். இந்த எழுத்து தேர்வுகளுக்கு படித்து 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 புத்தக புழுவாய். இப்படி எல்லாவற்றிற்கும் அதே மாதிரி பெற்றோர்களும் சரி, கல்லூரிகளும் சரி, பள்ளிகளும், முக்கியமாக பள்ளிகள், ஐயோ சென்டம் எடுக்கணும், நிறையா மதிப்பெண் எடுக்கணும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்போதுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டுமே எடுக்கும் மாணவர்கள் பெரிய அளவில் சாதித்திருக்க மாட்டார்கள். ஆனால் படிப்பு ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்கிறோம் இல்லவா, அதில் அதிகமாக ஈடுபடுபவர்கள், பேச்சு போட்டி, ஒரு கட்டுரை போட்டி அல்லது விளையாட்டுத்துறை, இதில் ஈடுபடுபவர்கள் பெரிய ஆள்களாக வருவதை நீங்கள் பார்த்து இருக்கலாம். இதுவே ஒரு சான்று தான். இப்படி உங்களுடைய தேர்வு முறை, அதாவது போட்டித் தேர்வுக்கு மதிப்பெண் வாங்குவதற்கு நீங்கள் அவர்களை படி 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 என்று சொல்லி அவர்களை ஒரு புழுவாக மாற்றிவிட்டு அவர்களுடைய ஆளுமை வளர்ச்சிக்காக எதுவும் செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, அதற்கான வாய்ப்புகளையும் குறைத்து விடுகிறீர்கள். எனவே நண்பர்களே, நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். கல்வி நிறுவனங்கள் ஆளுமை வளர்ச்சிக்கான இந்த நான் சொன்னேனே ஒரு பெரிய பட்டியல், அதற்கான பயிற்சிகளை, முக்கியமாக தலைமை திறன் பயிற்சி, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இந்த மாதிரியான டீம் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரியான பயிற்சிகளை யாரை கொண்டு? நல்ல மனித வளத்தில் முன்னணியில் இந்த பயிற்சியை கொடுப்பதில் தேர்ச்சியாய் உள்ளவர்களை வைத்து. ஏன்னா பயிற்சி கொடுக்கறதுக்கு யார் வேணாலும் இப்போ வராங்க. ஆனால் அந்த பயிற்சி சம்பந்தமாக கம்யூனிகேஷன்னா என்னன்னே தெரியாது. கம்யூனிகேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இல்லை சார், கம்யூனிகேஷன் ட்ரைனிங் என்னப்பா? கம்யூனிகேஷன் ட்ரைனிங் கொடுக்குற? என்ன கம்யூனிகேஷன்னா என்ன? அதான் சார் இங்கிலீஷில் பேசுகிறது, நல்லா சத்தமாக பேசுகிறது, குரூப் டிஸ்கஷனே இப்படி தான் தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக சத்தமாக பேசுவதோ ஆங்கிலத்தில் பேசுவதோ கண்டிப்பாக கம்யூனிகேஷன் அல்ல. கம்யூனிகேஷன் என்பது அது ஒரு மிக ஆழமான திறன். அதில் 2 பிரிவுகள் இருக்கிறது, இன்கமிங் கம்யூனிகேஷன், அவுட்கோயிங் கம்யூனிகேஷன். இதை விவரித்தால் நேரம் கடந்துவிடும். நண்பர்களே, இதனை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கல்வியாளர்கள் தயவு செய்து இதனை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பயிற்சிகளுக்கு நல்ல மனிதவள திறன் கொண்ட மனிதவள நிபுணர்கள், மனிதவளத்துறையில் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றியவர்கள், பயிற்சியில் திறன் பெற்றவர்களை அழைத்து நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் உங்கள் பள்ளி கல்லூரிக்கு பேர் கிடைக்கும். நீங்கள் சென்டம் எடுக்கணும், 100 எடுக்கணும், 100க்கு 100 எடுக்கணும், மேக்ஸில் அதில் எடுக்கணும், இதில் எடுக்கணும், ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வருஷம் விட்டுட்டுங்கன்னா போச்சு. ஆனால் இந்த ஆளுமை மனிதர்களை நீங்கள் வளர்த்துட்டுங்கன்னா அங்கே சமுதாயத்தில் பெரும் புள்ளிகளாக வந்துடுவாங்க. அங்கே எப்போதுமே உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் கல்லூரி, உங்கள் பள்ளிகளுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம மகாவிஷ்ணுவா ஆமாம், அவர் பேசினது மோட்டிவேஷ்னல் டாக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு டீமோட்டிவேஷன் டாக். நீங்கள் எல்லாமே முன்பிறவியோட பலனை, நீ அழகாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, நொண்டியாக இருக்கிறது, அதான் உடல் ஊனத்தோடு இருப்பது எல்லாமே உன்னுடைய முன்ஜென்ம பலன். நீ இப்படி இருக்கிறதே முன்ஜென்மம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் யாராவது படித்து முன்னேறணும்னு வருமா? மனம் ஒரு 3 நிலையில் இயங்குதுங்க. கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளுடைய அந்த அன்கான்ஷியஸ் மைண்டோ சப்கான்ஷியஸ் மைண்டோ தான் ரொம்ப பலமானது. அதுதான் நிறைய விஷயங்களை ஈர்த்துக்கும். இப்படி இவர் சொல்கிறார் இல்லையா, இது எங்கே அவர் கொண்டு போய் பதியம் போடுறாருன்னா இந்த அன்கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் கொண்டு போய் அதை செலுத்துறார். அப்போ இதெல்லாம் உளவியலாகவே மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இது போய் உள்ளார உட்காந்துரும்.
ஆழ்மனதில் உட்காந்துரும். என்னத்தை படிக்கிறது, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், படித்து மட்டும் கீழ்ச்சிட முடியுமா, எல்லாம் என் விதி தானே, அப்படி என்ற ஒரு போக்கை, ஒரு டிமோட்டிவேஷனை கொடுக்கிற ஒரு காரியம். எனவே நீங்கள் யாரை அழைத்து வந்தாலும் அதற்கான தகுதி, அதற்கான ஒரு முனைவர் பட்டம் அல்லது ஒரு முதுகலை பட்டம் அந்த துறையில் இருக்கிறதா என்று பாருங்கள். தமிழ் இலக்கியங்கள் தப்பாக அங்கு மேற்கோள் காட்டப்பட்டு இருக்கிறது. தீதும் நன்றும் பிறதர வாரா. தீதும் நன்றும் பிறதர வாரானா என்ன? சங்க இலக்கியம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. டேய், நீ என்ன தப்பு பண்ணாலும் அது உனக்கு என்ன நேர்ந்தாலும் அது உன்னோட முன்பிறவியோ இல்லை அடுத்தவங்க கொடுத்தோ வர்றது கிடையாதுடா. அது எல்லாமே உன்னுடைய செயலில் தான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, ஐயோ பொண்டாட்டி சரியாக அமையல என் விதி அப்படின்னா, இல்லைடா, நீ சரியாக பொண்டாட்டியே தேர்ந்தெடுக்கலை, உனக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்லு இல்லை, டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லு இல்லை, அதனால் நீ சரியாக ஒரு மனைவியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தேர்ந்தெடுக்கலை, இல்லை எங்கள் பெற்றவங்க கட்டி வச்சுட்டாங்க பெற்றவங்க அப்போ உனக்கு திடத்தன்மை, அசர்ட்டிவ்னஸ் இல்லை, நோ சொல்ல முடியல உனக்கு, இல்லை எனக்கு எது தேவைன்றதை உன்னால் வெளிப்படுத்த முடியல, இது தேவை இல்லை, என்னால் இது சரிப்பட்டு எனக்கு வராது என்று எடுத்து சொல்ல உன்னால் முடியல, ஐபிஆர் இல்லை, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை, உங்ககிட்ட உன் குடும்பத்திலே உனக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை, உன்னால் பேசி அதுங்களை ஏற்க வைக்க முடியல, இப்படியான எல்லாமே ஆளுமை சார்ந்தது. திருக்குறள் கூட நீங்கள் அழகாக திருவள்ளுவரை சொல்லணுன்னா கூட, ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது அப்படின்றார் திருவள்ளுவர். அப்படின்னா ஊழுன்ற அந்த விதி, அவர் விதின்னு தான் சொல்கிறார். அந்த விதி கூட நீ முயற்சி பண்ணி அயராது உழைத்து கொண்டு திட்டமிட்டு உழைத்து கொண்டு இருந்தால் அதெல்லாம் உன் பின்வாசல் வழியாக ஓடிடும்ன்றாரு. அப்போ எங்கே எங்கள் சங்க இலக்கியங்கள், தமிழ் சங்க இலக்கியங்கள், நம் தமிழ் மறை இப்படி சொல்லி இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ எவ்வளோ அறியாமையை கொண்டு போய் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துருக்குறோம். எனவே கல்வியாளர்களே, மிக கவனமாக இருங்கள். உங்கள் மாணவர் செல்வங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு. அவர்களை இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக, நல்ல ஆளுமைகளாக, இந்த மண்ணுக்கு தங்கள் கடமைகளை செயலாற்ற வேண்டியவர்களாக வளர்க்க வேண்டியது உங்கள் கடமை. வெறும் பாடப்புத்தகத்தில் தேர்ச்சி பெறுவது அல்ல, வெறும் மதிப்பெண் பெறுவது அல்ல. எனவே உங்கள் கடமைகளை கல்வியாளர்களை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தவறும் ஒரு மாணவ சமுதாயத்தை சீரழிக்கும். எனவே தவறுகள் செய்யாமல், ஏனென்றால் உங்கள் பொறுப்பு அவ்வளவு பெரிய மகத்தான பொறுப்பு. வருங்காலத்து சமுதாயத்தை உருவாக்கும் பொறுப்பு. ஒரு தொழிற்சாலையில் ஒரு தப்பு பண்ணி ஒரு லைனில் ஒரு ப்ராடக்ட் ஒரு 1000 ப்ராடக்ட்டு 100 ப்ராடக்ட் என்ன ஆயிடுச்சு, ரிஜெக்டட் ஆயிடுச்சுன்னா கூட அதை ரீஒர்க் பண்ணிக்கலாம். என்ன ஆகும், அங்கே காஸ்ட்டு தான் வேஸ்ட்டு, புரியுது இல்லையா? அங்கே பணம் போச்சு, பொருள் போச்சு. ஆனால் நீங்கள் மாணவர் சமுதாயத்தை தப்பாக வளர்த்துட்டுங்கன்னா இந்த நம்ம நாடே போச்சு. எனவே கல்வியாளர்களே, உங்களை கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கான ஆளுமை வளர்ச்சிக்கு திட்டமிடுங்கள். அந்த திறன்கள் மற்றும் பண்புகள் வளர்ப்பதற்கான பயிற்சிகளை கொடுங்கள். இதை நான் பல கல்வியாளர்களிடம் பேசியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். ஆனால் யாரும் இதை பெரிதாக ஏற்றுக்கொண்டதாய் தெரியவில்லை. ஆனால் இந்த மோட்டிவேஷ்னல் டாக்
என்று சில குழப்பங்கள் வந்திருக்கும் இந்த தருணத்தில் இதை உங்களிடம் சொல்வது சால சிறந்ததாக இருக்கும் என்பதால் இதை உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.